ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஆயில் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். மருதாணி இலை, செம்பருத்தி பூ ஒரு 10 எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 750 ml ஆயில் வந்து ரெடி போகிறேன். ஸோ அதுக்கு மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டேன். செம்பருத்தி பூ ஒரு 10 பூ, கச்சாலம் வந்து ஒரு மடலில் பாதி இல்லைனா முக்கால்வாசி எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கையளவு, கருஞ்சீரகம் 2 ஸ்பூன், ரோஸ்மேரி லீஃப் இருக்கு இல்லையா, ரோஸ்மேரி இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம நல்லா ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். மருதாணி, செம்பருத்திப்பூ, கச்சாலை, கருவேப்பிலையும் இதையும் நல்லா தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், ரோஸ்மேரி, வெந்தயம் இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சி வச்சதை நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த பொருட்கள் சேர்க்குறனால முடி வளருமா, டேண்ட்ரஃப் கம்மியாகுமா, முடி உதிர்வது வந்து அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கிறனால அந்த பொருட்கள் மூலமாக என்னென்ன சத்துக்கள் நமக்கு முடிக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேருக்கு வந்து மருதாணி சேர்க்கறனால வந்து நீங்கள் இயற்கையான கண்டிஷ்னராக மருதாணி கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து உச்சந்தலையில் நல்ல குளிர்ச்சியை நமக்கு கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஹீட்டுனாலேயே முடி வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொடுகு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அப்புறம் வந்து இளநரையை வந்து தடுக்கும். அப்புறம் வந்து முடி சேதப்படுறதை கண்டிப்பாக கம்மியாக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ சேர்க்கறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். செம்பருத்தி பூ சேர்க்கறனால சேம் இதுவும் வந்து நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். முடி வந்து வளர்ச்சியை வந்து இதை தூண்டும். அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து தூண்டும். அதோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்க உதவும். பொடுகு இருந்தால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். இளநரையை தடுக்கும். அப்புறம் வந்து முடி சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க செம்பருத்தி பூ சேர்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கத்தாழையும் அந்த மாதிரி தான் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும், முடி உதிர்வை தடுக்கும், பொடுகை கட்டுப்படுத்தும், உச்சந்தலையில் வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, அதை சமநிலைப்படுத்தும், ஆரோக்கியமான நம்ம தலைமுடியை பாதுகாக்கும், முடியை வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சேர்க்கறதுனால நம்ம ஹேருக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். முடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் முடியை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளநரையை அதேமாரி தடுக்கும். முடி உதிர்தலை வந்து கம்மியாகும். பொடுகு மற்றும் வறண்ட கூந்தலை சரி செய்யும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குன்னு பார்க்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் ஹேர் ஃபாலை கம்மியாக்கும். நம்ம தலையில் ஏற்படுற ஏதாவது பாக்டீரியா, ஃபங்கல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கம்மியாகும், குறைக்கும். முடியை வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்க வந்து ஹெல்ப் பண்ணும். முடியோட பளபளப்பு ஷைனிங்கை வந்து ரொம்ப கூட்டி தரும் இது. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்மேரி. இப்போ உள்ள காலத்தில் ரோஸ்மேரின்னு எங்கே பார்த்தாலும் ரோஸ்மேரி. ஸோ அந்த ரோஸ்மேரி பயன்படுத்துகிறனால முடி வந்து நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், பொடுகு வந்து கம்மியாகும், கூந்தலுக்கு நல்லா பளபளப்பு கிடைக்கும், தலைமுடி வேர்களை நல்லா வந்து ஹெல்த்தியான இதாக வைக்கும். அப்புறம் வந்து ஆரோக்கியமான ஹேருக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. வெந்தயம் சேர்க்கறனால முடி உதிர்வு கம்மியாகும், முடி வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும், முடியை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கும், தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி வச்சதுக்கப்புறவு நீங்கள் ஓவர் நைட் அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் சாயங்காலம் காய்க்குறீங்கன்னா மறுநாள் சாயங்காலம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டரில் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நல்ல மஸ்லின் கிளாத் எடுத்து அந்த கிளாத்தில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைட்டாக இது வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல் முடிக்குமே நல்லா தேய்ச்சிட்டு குளிக்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயிலை மட்டுமே தேய்ச்சா முடி வளருமா, ஹேர் ஃபால் கம்மியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகாது. நம்ம வந்து சாப்பிட்ற பொருளும் இருக்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முடி நல்லா வளர்கிறதுக்கு இது பர்சனலாக நான் ஃபீல் பண்ண ஒரு டிப்பு தான். நீங்கள் டெய்லி வந்து தலைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுக்கோங்க. டெய்லி குளித்தாலுமே நல்லது தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுட்டு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கோம்பை வச்சு
சீப்பை வச்சு நல்லா தலைமுடியை நல்லா உச்சந்தலையிலேருந்து வேர்க்கால்கள் வரைக்கும் கீழே வரைக்கும் நல்லா வந்து டெய்லி நல்லா சீவி விடுங்க. சீவி விட்டு மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பின்னல் பின்னிட்டு படுக்கலாம். சும்மா வெறுமனே ஒரு கொண்டை போடுறதுக்கு பதிலாக நல்லா பின்னல் பின்னிட்டு படுக்கும்போது டெய்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வந்து புது புது முடி வளர்றது நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. என்ன டிப் அப்படின்னா டெய்லி தலைக்கு குளிங்க. அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கும்போது ஷாம்பு நீங்கள் என்ன மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது முடியை வந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் நல்லா சீவிட்டு பின்னிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. மறுநாள் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும் போது இதை ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல புதுமுடி வளரும். ஹேர் ஃபால் கம்மியாகும். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்ல நிஜம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து ஆயில் தேய்க்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து சாப்பிட்றது நம்மளோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஹேர்